மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் 500 அடி உயரத்தில் ஓம் எனும் பிரணவ வடிவம் கொண்ட ஒரு குன்றில் ஒரு அழகான முருகர் கோயில் இருக்குங்க. இந்த மலை குன்றில் இருந்து சுற்றியும் மலைகளை பார்க்கறதுக்கு முருகப்பெருமானை போலவே அவ்வளோ அழகாக இருக்குங்க மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய காட்சிகள். இந்த மலையை பற்றி, இங்கே இருக்கிற கோயிலை பற்றி சிலப்பதிகாரத்திலேயே குறிப்புகள் இருக்குங்க. அருணகிரிநாதரும் இங்கே இருக்கிற முருகப்பெருமானை திருப்புகழில் பாடியிருக்காரு. முருகப்பெருமான் இந்த ஊரில் வாழ்ந்த சிவகாமி அம்மையார் அப்படிங்கிற ஒரு அம்மையாருக்கு குழந்தையாக வந்து அவரோட இருந்திருக்காருங்க. இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு போக போகிறோம்னா, தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற திருமலை முத்துக்குமாரசாமி கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குது, இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், இந்த கோயிலினுடைய சிறப்பம்சம் என்ன, இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன அப்படிங்கிறத எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுவதும் பாருங்கள். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை அடுத்த பண்பொழியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. நீங்கள் இங்கே வரணும்னா தென்காசி வந்துடுங்க. தென்காசியிலேருந்து பண்பொழிக்கு பேருந்துகள் இருக்குது. அங்கே பண்பொழி போயிட்டீங்கன்னா அங்கேருந்து மலை அடிவாரத்துக்கு ஷேர் ஆட்டோ இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த வாகனத்தில் வந்தீங்கன்னா கூகுள் மேப்பில் திருமலை முத்துக்குமாரசாமி கோயில்னு போட்டிங்கனாலே அடிவாரத்துக்கு உங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுங்க. அடிவாரத்துலேருந்து கோயில் மலை மேலே ஏறுறதுக்கு 2 பாதைகள் இருக்குது. ஒன்று நம்ம படிக்கட்டுகள் வழியாக நடந்து போகலாம், இன்னொன்று நம்ம வண்டியை மேலே எடுத்துகிட்டே போகலாம். பைக்கில் போகிறதுக்கு மேல் பாதையில் 20 ரூபா வாங்குறாங்க, கார் வேனுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. மலை அடிவாரத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. அங்கே விநாயகர் வல்லப விநாயகராக இருக்கார். அவரை வழிபாடு செஞ்சுட்டு மலை அடிவாரத்தில் முருகர் பாதம் இருக்குது. அந்த பாதத்தையும் வணங்கிட்டு அதற்கு பக்கத்துலேயே சிவபெருமான் மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரராக இருக்கார். அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். மொத்தம் 560 படிக்கட்டுகள் இருக்குங்க. படிக்கட்டுகள் ஏற முடியாதவங்களுக்கு மலை மேலே ஏறுறதுக்கு பாதை இருக்குது. நம்ம சொந்த வாகனத்தில் ஏறலாம். கீழே இருந்து ஆட்டோலையும் கூட்டிகிட்டு போவாங்க. கோயில் சார்பாக ஒரு பஸ்ஸும் விட்டுருக்காங்கங்க மலை அடிவாரத்துலேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு. இந்த கோயிலில் பல திருப்பணிகள் செஞ்சது சிவகாமி அம்மையார் அப்படின்னு இங்கே வாழ்ந்த ஒரு அம்மையார்னு தாங்க சொல்கிறாங்க. இந்த மலைக்கு பக்கத்தில் அச்சன்புதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் சிவகாமி அம்மையாரும் அவருடைய கணவர் கனகமுத்தும் ரொம்பவும் செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்கங்க. ஆனால் அவர்களுக்கு குழந்தையே இல்லை. அதனால் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ இந்த ஊருக்கு வந்த ஒரு மகான் உங்களுக்கு முருகனே வந்து குழந்தையாக பிறப்பாருன்னு சொல்கிறாங்கங்க. பொட்டல் காடு அப்படிங்கிற இடத்துல வண்டுகள் அதிகம் ஆடுற இடத்துல ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாருங்க அந்த மகான். அவர்களும் அங்கே வந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு குழந்தை இருக்குங்க. குழந்தையாக கிடந்த முருகப்பெருமான் சிவகாமி அம்மையாருக்கு தன்னுடைய உருவத்தை காமிச்சு திருமலை மலை மேலே ஏறி கோயிலில் மறைஞ்சிட்டாருங்க. அதன் பிறகு சிவகாமி அம்மையார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்காக வாழ்ந்திருக்காங்கங்க. அவங்க இந்த கோயிலில் பல திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. படிக்கட்டுகள் போட்டு கொடுத்துருக்காங்க மலையை குடஞ்சி. படிக்கட்டுகள் போடுற வேலை நடக்கும்போது பணியாட்களோடு சேர்ந்து இவங்களும் வேலை செஞ்சுருக்காங்கங்க. கல்லை மேலே தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு நம்பப்படுதுங்க. நீங்கள் இந்த மலை ஏறிக்கிட்டே இருக்கும் பொழுது பாதி தூரத்திலேயே பழனி மலையில் இடும்பன் கோயில் இருக்கும். அதே போல் இங்கேயும் இடும்பனுக்கு ஒரு தனி கோயில் இருக்குங்க சின்னதாக. ஆரம்ப காலத்தில் இந்த மலை முழுவதும் முட்களும் புதருமா காட்டுப்பகுதியாக இருந்துச்சுங்க. சிவகாமி அம்மையார் தான் அவர்களுடைய செல்வம் எல்லாத்தையுமே விற்று இங்கே முருகருக்கு படிக்கட்டுகளும் மலை மேலே பல மண்டபமும் கட்டியிருக்காங்கங்க. பக்தர்கள் வந்து போகிறதுக்கு மேலே வர முருக பக்தர்களுக்கு அவங்க அன்னதானமும் போட்டிருக்காங்கங்க. சிவகாமி அம்மையார் அவங்களுடைய வாழ்க்கையில் கடைசி காலத்தில் இந்த மலைக்கு கீழே கொஞ்ச தூரத்தில் ஜீவசமாதியும் அடைஞ்சிருக்காங்கங்க. இந்த மலையை சுற்றியும் தென்னை மரம் இருக்குங்க. மலை மேலே இருந்து சுற்றியும் ஊரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகு. முன்னொரு காலத்தில் இந்த இடத்துல ஒரு காளி கோயில் மட்டும் மலை மேலே இருந்துச்சுங்க. மலை மேலே ஒரு புளிய மரம் இருந்துச்சு. அந்த புளிய மரத்துக்கு கீழே ஒரு வேல் இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பட்டரை காளிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு புளிய மரத்தடியில் தூங்கிட்டு இருந்தார். அப்போது அவரோட கனவுல முருகப்பெருமான் வந்து இது எனக்கு சொந்தமான மலைன்னு சொல்கிறாருங்க. இந்த மலைக்கு பக்கத்தில் கோட்டை திரடு அப்படிங்கிற இடத்துல எறும்புகள் சாரையாக போகிற இடத்துல என்னுடைய சிலை புதஞ்சிருக்கு. அதை எடுத்து இந்த மலையில் வச்சு கோயில் கட்டி பிரதிஷ்டை செய்யணும் முருகப்பெருமான் சொல்கிறாருங்க. அந்த பட்டரும் இந்த நாட்டை ஆள்ற மன்னர்கிட்ட சொல்கிறாரு. மன்னருடைய தலைமையில் கோட்டை திரடுக்கு போய் அங்கே எறும்புகள் போகிற புற்றை உடைச்சி அங்கே முருகர் சிலையை கண்டெடுக்கிறாங்கங்க. புத்தை தோண்டி எடுக்கும்போது முருகர் சிலையினுடைய மூக்கு மட்டும் காயம் பட்டுருச்சுங்க. அப்பையும் முருகப்பெருமான் ரொம்ப அழகாக இருக்காருங்க. அதனால் இங்கே முருகரை மூக்கன்னும் சொல்கிறோம். இந்த ஊரை சுற்றி இருக்கிற பகுதியில் பல பேருக்கு மூக்கன்னும் பேர் வைக்கிறாங்கங்க. சிலப்பதிகாரத்தில் இந்த மலையை நெடுவேல் குன்றம்னு குறிப்பிடுறாங்கங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க உச்சி பிள்ளையார் கோயில் மலை மேலே இருக்குது. இங்கே பிள்ளையாரை பார்க்குறதுக்கு நம்ம 16 படிகள் ஏறி போகணும். அந்த 16 படிகளும் 16 செல்வங்களை குறிக்குன்னு நம்பப்படுதுங்க.
நான் 3:30க்கு மலை ஏற ஆரம்பித்து 3:45க்கெலாம் மேலே வந்துட்டேங்க. மேலே முருகர் கோயில் 4:30 மணிக்கு தாங்க திறப்பாங்க. நான் டிசம்பர் மாத இறுதியில் இந்த கோயிலுக்கு போயிருந்தேங்க. மலை மேலே இருந்து கீழே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நான் கோயிலுக்கு போயிட்டு கீழே இறங்கும் போது மழை வேற பெஞ்சுது. இங்கே வீசுகிற காற்று அவ்வளோ குளுமையாக அவ்வளோ புத்துணர்ச்சியை நமக்கு தருதுங்க. இங்கே மலை மேலே முருகப்பெருமானுக்கு முடிக்காணிக்கை செலுத்துறதுக்கோ இடம் இருக்குங்க. இங்கே மலையில் அன்னதான கூடம் இருக்குது. மலை மேலே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்கங்க. ஆதி காலத்தில் இந்த மலையில் ஒரு புளிய மரமும் காளி கோயில் மட்டும்தாங்க இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த புளிய மரம். இந்த புளிய மரத்தடியில் பட்டர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது தான் முருகப்பெருமான் அவர் கனவுல வந்து காட்சி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த புளிய மரம் தான் இந்த கோயிலினுடைய தலைமரமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குளம் அகத்தியரால் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்கங்க. சிவகாமி அம்மையார் இந்த குளத்தை தூர்வாரி இருக்காங்க. சப்தக்கன்னிகள் பெரும்பாலும் சிவன் கோயிலில் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே முருகர் கோயிலில் குளத்துக்கு பக்கத்தில் சப்தக்கன்னிகள் இருப்பது இந்த கோயிலினுடைய தனி சிறப்புங்க. இந்த குளத்தில் 3 சுனைகள் இருக்குங்க. அக்னி சுனை, சூரியன் சுனை, சந்திரன் சுனை. இந்த 3 சுனையிலையுமே எப்பயுமே தண்ணீர் வத்தவே வத்தாதுங்க. எப்போ இங்கே தண்ணி தீர்ற மாதிரி இருந்தாலும் உடனே மழை வந்துடுங்க. இந்த மலை மேலே ஒரு காளி கோயில் இருக்குங்க. இந்த காளி கோயில் தான் ஆரம்ப காலத்திலேருந்து இந்த மலையில் இருந்துட்டு இருக்குங்க. இந்த மலை மேலே நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. நம்ம இங்கே வந்தோம்னா சாமி கும்பிட்டுட்டு அவசரமாக கிளம்பாமல் பொறுமையாக மலை மேலேயே இருந்து சுற்றியும் மேற்கு தொடர்ச்சி மலை இருந்து பார்க்கறதுக்கு நிறைய இடமும் இருக்குங்க இங்கே. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாவது தகவல் இந்த கோயிலை பற்றி சொல்ல விட்டுருந்தேன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கீழே விட்டேன் சார்.